பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த சிறிய காணொளியூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு சிறிய பகுதியை நாங்கள் தியானிக்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு நோவாவுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியாக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதுபோல இன்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய கண்களினாலே நமக்கு கிருபை கிடைத்தது. நாம் கிருபையினாலே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மை தாங்குகிறது, சுமக்கிறது. அந்த கிருபையினாலே தான் நானும் நீங்களும் ஒருவேளை தவறுகளை நாம் விட்டிருப்பினும் கூட, சில பலவீனங்களை நாம் விழுந்திருப்பினும் கூட, அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு அவருடைய கிருபை நமக்கு உதவி அளிக்கிறது. அந்த கிருபை நாம் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் கட்டுப்படுவதற்கு, மீண்டும் உயர்த்தப்படுவதற்கு, மீண்டும் அதிலிருந்து எழுந்து வருவதற்கு அந்த கிருபை நமக்கு பலன் அளிக்கிறதாக இருக்கிறது. இந்த நோவா வாழ்ந்த நாட்களிலே அவங்க இருந்த ஜனங்கள் மிகவும் கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஜனங்களுடைய அந்த அருவருப்பான, அந்த கொடூரமான, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் எரிச்சலையும் கோபத்தையும் ஊட்டியது. அதனாலே தேவன் ஜலத்தினாலே அதை முழுவதுமாய் நிர்மூலமாக்கும்படியாய் தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படி நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது? அங்கு அத்தனை திரளான ஜனங்கள் அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவரவர் தன் எண்ணம் போல வாழ்ந்தார்கள். தேவன் பலமுறை எச்சரித்தார். தேவன் எச்சரித்தார். இந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்பும்படியாய் தேவன் எச்சரித்தார். இன்றும் கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் என்றும் எச்சரிக்கிறார். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து மனம் திருவோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நம்மீது கூடவே இறங்கி வரும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும், மீண்டும் நம்மை கட்டியெழுப்பும். அந்த எச்சரிப்பை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் ஒரு காரியம் அவர் எதிர்பார்க்கிற ஜனங்களிடத்திலே இல்லை என்று அவர் பார்க்கின்ற வேளையிலே தேவன் ஊழியக்காரர்கள் நிமித்தம், தீர்க்கதரிசிகள் நிமித்தம்,
தேவ பிள்ளைகள் நிமித்தம், இல்லாவிட்டால் நீங்கள் தியானிக்கிற வேத வார்த்தைகளின் நிமித்தம் தேவன் எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பை நானும் நீங்களும் செவிமடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையினை நம்மை பாதுகாக்கும். இங்கே நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கின்றேன் பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நோவாவும் ஏதாவது பலவீனங்கள்ல ஏதாவது காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், தேவ எச்சரிப்பை பெற்றவுடன், இங்க பாருங்கள், விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று நடக்க போற சம்பவம் என்னவென்று தெரியாது. இந்த ஜனங்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு கோவாய்க்கினை வரப்போகிறது என்று தெரியாது. ஒரு ஜல பிரளயம் எழும்ப போகிறது. அப்படி என்கிற அந்த எச்சரிப்பை பெற்றவுடனே, தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவுடனே அவன் கர்த்தருக்குள்ளே பயந்து ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். அப்படித்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அந்த நோவா, இது ஆண்டவருடைய எச்சரிப்பு, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய எச்சரிப்பு, இதை நான் அசட்டையா எடுக்கக்கூடாது. இதை நான் அசட்டையா எடுக்கிற வேளையில நானும் என் குடும்பமும் தேவனுடைய கோபாய்க்கினைக்கு உட்படுத்தப்படுவோம். நான் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் தேவனுடைய எச்சரிப்பு பெற்று அதற்கு அவர் விரும்புறதுக்கு ஏற்ற விதமாய் நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி என்று நோவா அந்த எச்சரிப்பை பெற்றவுடனே அவன் பயந்து தேவனுக்குள்ள ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். மாறினது மாத்திரமல்ல, வரப்போகின்ற அந்த அழிவிலிருந்து தானும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை நமக்கு என்ன கற்பித்து தருகிறது என்று சொன்னால், இன்று நானும் நீங்களும் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று எல்லா விதமான கரைகளும் நம்மிலிருந்து நீக்கப்பட்டு நாங்கள் தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்களாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் பிள்ளைகளாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் எங்கேயாவது ஒரு பலவீனத்திலே நாங்கள் அகப்பட்டிருப்போம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்து இன்னும் விடுதலையாக முடியாமல் நானும் நீங்களும் நெருக்கப்படுவோம் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறது. ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வார்த்தை வருகிறது. தேவன் எச்சரிக்கிறார். தேவனை அறிந்த, தேவனை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்த மணவாட்டிகளாய் அவர் மணவாளனாய் இருக்கிறார். அவர் இந்த சபையையும் சபையில் இருக்கிற ஜனங்களையும் அவர் வந்து தன்னோடு எடுத்துக்கொள்ளும்படியாய் தேவன் பெரியொரு தீர்மானத்தை அவர் தீர்மானித்திருக்கிறார். அதற்காக அவர் மீண்டும் வரப்போகின்றார், என்னையும் உங்களையும் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்லும்படியாக. அதிலே நானும் நீங்களும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்கில்லாதவர்களாய், தேவ ராஜ்யத்தில் தள்ளுப்படாதவர்களாய்
நீங்கள் மீளவும் எங்க விழுந்து போயிருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் எழும்பும்படியால் தேவன் எச்சரிக்கிறார். அவற்றை விட்டு விலகும்படியால் தேவன் எச்சரிக்கிறார். மீண்டும் தேவன் உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எப்படியாக நோவா தன் காலத்திலே தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவுடனே அவன் பயந்து அவன் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷராய் மாறினான். அது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அதற்கென்று தேவன் சொன்ன அந்த பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழை தான் இன்று நமக்கு சபையாக அடையாளப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த நோவாவும் அந்த குடும்பங்களும் அந்த மிருகங்களும் பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல் இன்றைக்கு தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே அவருடைய பிரமாணங்களின்படி கட்டளையின்படி நான் நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற வேளையில அந்த சபையை ரட்சித்து தேவன் அவர் தன்னோடு எடுத்துக் கொள்ள போகிறார். அந்த சபையில நானும் நீங்களும் இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. அந்த சபையை தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி விடாதீர்கள். தேவனுடைய சன்னிதானத்தை மறுதலித்து விடாதீர்கள். தேவனுடைய சன்னிதானத்தை புறக்கணித்து விடாதீர்கள். அன்று பாருங்கள், அத்தனை எச்சரிப்பு வந்தும் நோவா அந்த திரளான அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அந்த பேழையை உண்டு பண்ணுகிற வேளையில அவர்கள் அசட்டையாய் இருந்தார்கள். அவர்கள் கேலி பண்ணினார்கள். ஆனால் எல்லாம் உருவாக்கப்பட்ட பிற்பாடு தேவன் ஜலப்பிரளயத்தை பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணினார். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பமும் தேவன் சொன்ன மிருகங்கள் ஜோடி ஜோடியாய் உட்பிரவேசித்ததும் பாதுகாக்கப்பட்டது. இரக்கத்தினால் பாதுகாக்கப்பட்டது, கிருபையினால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணினவர்களோ அந்த வெள்ளத்தினால் அழிந்து போய் அவருடைய சரீரங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மிதந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவ பிள்ளைகளே, அருமையான கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பை பெற்ற என் அன்பு ஜனமே, என்னுடைய எல்லா செய்திகளும் நான் சொல்லுவது, ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் உண்மை உள்ள சாட்சி உள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உலகத்தாரை போல நாங்கள் அசட்டையா இருந்து விடக்கூடாது. தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நாமே அசட்டையா இருந்து தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி, பரிசுத்தத்தை விட்டு விலகி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் எச்சரிக்கிறார். இனியும் காலம் செல்லாது. இதோ வருகிறேன் என்று சொன்ன தேவன் தன்னுடைய தூதர்களோடும் சேனைகளோடும் அவர் வரத்தான் போகின்றார். எப்படி கூட இருக்கிற ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை மறுதலித்தவர்கள், தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணினவர்கள், எப்படி அன்று நோவாவின் நாட்களில் அசட்டையா இருந்து மரித்து போனார்களோ அதுபோல நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காமல் நாம் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவருடைய கிருபையை இழந்து போய் விடாதீர்கள். அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளே நானும் நீங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற வேளையில தேவன் என்னையும் உங்களையும் தன் ராஜ்யத்துக்குள்ளே அவர் எடுத்து செல்ல அவர் வரப்போகிறார். நானும் நீங்களும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் தேவ சன்னிதானத்துக்கு முன்பதாய் பரிசுத்த மனவாட்டிகளாய் நிற்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். எப்படியாக இந்த நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்திற்கும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாய் எண்ணப்பட்டான். அதுபோல நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்களாய் ஆகும்படி எல்லோ நம்மை அழைத்தார் தேவன். அதை நாம் இழந்து விடக்கூடாது. அதை நாம் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அதை நானும் நீங்களும் என் அன்பு தேவ பிள்ளைகளே அதை இழந்து போய் விடக்கூடாது.
நம்முடைய எவ்வளவு பிரயாசமான ஓட்டம் எதற்காக? ஒரு நாள் அவர் வரத்தான் போகிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். அவரை முகமுகமா தரிசிக்க போகிறோம். பரலோகத்திலே சேனைகளின் கர்த்தர் மகாபரிசுத்தர் மகாபரிசுத்தர் என்று அவரை நாம் போற்ற போகிறோம். அதை இழந்து போய்விடாதீர்கள். இந்த நோவாவின் நாட்களில் நோவா செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு பைத்தியம் போல இருந்தது, பகடியா இருந்தது. ஆனால் நாட்கள் வந்தது, தேவனுடைய கோபாய்க்கினை பற்றி எறிந்தது. தேவனை அசட்டை பண்ணினர்கள் மரித்து போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி ஒருவேளை நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்து போயிருப்போம் என்று சொன்னால் உங்களை தேவனுக்கு முன்பதை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை மீண்டும் கட்டியெழுப்ப போதுமானவர். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை தேவனிடத்திலே அறிக்கையிடுகிறவனோ அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தவறி போனால் அதற்காக பரிதபிக்கிற தெய்வம் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம். ஆகையினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல நானும் நீங்களும் அவரிடத்திலே கிருபையை இழந்து போகாதபடி பார்த்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே கலங்காதிருங்கள். இதோ வருகிறேன் என்று சொன்னவர் வரத்தான் போகிறார். நீங்களும் நானும் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். May God bless you.